ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோபிகாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கோபிகாவோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பர்த்டேக்கு ஒரு வழியாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடித்தாச்சு. ட்ரெஸ்ஸு எடுத்து முடித்ததும் வேறு என்ன முக்கியமான வேலைன்னா gift வாங்குறது தான். கிஃப்ட் வாங்க நானும் சாயும் டிமார்ட் கிளம்பிட்டோம். கோபியோட பர்த்டேங்கிறதுனால சாயும் நானும் மட்டும் கோபிக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக போய் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் கோபி முன்னாடியே என்னென்னலாம் வேணும்னு சொல்லிட்டா. ஸோ அதனால் நான் என்னெல்லாம் வாங்கியிருப்பேன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். சாய் பர்த்டேக்கு டெடி வாங்கினதுனால அந்த டெடி அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அம்மா எனக்கும் ப்ளீஸ் என் பர்த்டேக்கு டெடி வாங்கி கொடுன்னு கேட்டதுனால அவளுக்கும் ஒரு டெடி வாங்கியாச்சு. அப்புறம் அவளுக்கு க்ளேனா ரொம்ப பிடிக்கும். க்ளே வச்சு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்பா. ஸோ அதனால் ஒரு க்ளேவும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் டாலு, இது எத்தனாவது டால்னு எனக்கே தெரியல. ஒரு டால் அதிகபட்சம் 2 வீக்ஸ் வச்சுருப்பா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சாய் என்ன பண்ணுவான்னா அதை கை தனியாக கால் தனியாக பிச்சு தூக்கி போட்டுருவான். வேறு என்ன பண்ணுறது, பசங்க ஆசைப்பட்றாங்களேன்னு வாங்கி கொடுத்து தானே ஆகணும். இது கோபிகாவோட 6th பர்த்டே. ஃபர்ஸ்ட் பர்த்டே கோவிட் டைமில் வந்துச்சு. மறக்கவே முடியாது அது. ஏன்னா ஒரு கேக் கூட வாங்கி கட் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு. நோ ட்ரெஸ், நோ கேக், நோ சாக்லேட்னா சொல்லுவேன். சிம்பிளாக கேசரிய கேக் மாதிரி பண்ணி கட் பண்ணினோம். அப்புறம் எல்லா பர்த்டேவும் ஊரில் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். கரெக்டாக கோபி பர்த்டே ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சதும் வர்றதுனால லீவ் விட்ட உடனே ஊருக்கு போயிட்டு செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் இந்த வருஷம் ஊருக்கு போக வேணான்னு இருந்ததுனால இங்கேயே அவளுக்கு பிடிச்ச மாதிரி செலிப்ரேட் பண்ணலான்னு விட்டுட்டோம். கிஃப்டெல்லாம் வாங்கி ஒரு வழியாக பேக் பண்ணியாச்சு. சாய் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தான். நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் சாய் பர்த்டேக்கு கிஃப்ட் எல்லாம் செலக்ட் பண்ணது கோபிகான்னு. ஸோ அதனால் சாய் முன்னாடியே சொல்லிட்டான் கோபிக்கு கிஃப்ட் எல்லாம் நான் தான் செலக்ட் பண்ணேன்னு வீடியோவில் சொல்லணுன்னு. ஸோ அதே மாதிரியே டிமார்ட் போனதும் டக்குன்னு செலக்ட் பண்ணிவிட்டு வார்மாக போகலான்னு சொல்லிட்டான். வாங்கிட்டு வந்து கோபிக்கு தெரியாமல் நாங்களே பேக் பண்ணி ஒளிச்சு வச்சிட்டோம். அம்மா எனக்கும் நீ நைட்டு 12 விஷ் பண்ணுறியான்னு கோபிகா கேட்குறா. அது எப்படி நான் விஷ் பண்ணாமல் இருப்பேன், கண்டிப்பாக விஷ் பண்ணுறேன்னு சொல்லி தூங்க வச்சேன். நான் சாய்க்கு ஏதாவது ஒன்று பண்ணால் போதும் அது அப்படியே எனக்கும் பண்ணணுன்னு கேட்டு வாங்கிப்பா. எப்பவும் போல் கூகுளில் பார்த்து ஏதாவது ஒரு 4 லைன்ஸ் விஷஸை நச்சுன்னு இருக்கிற மாதிரி எழுதி க்ரீட்டிங் கார்டாக கொடுத்துருவேன். ஆனால் சாய் 1 வீக்காக நிறைய பேப்பரில் விஷஸ் எழுதி வச்சிருந்து கொடுத்தான். நிறைய ஹார்ட்டெல்லாம் வரைஞ்சிருந்தான். அப்புறம் நான் ரெடி பண்ண பேப்பரை கொடுத்தேன். அதை படித்து காமிக்க சொன்னால் கோபிக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு சாக்லேட் எடுத்து ஊட்டி விட்டு விஷ் பண்ணிவிட்டு எல்லோரும் தூங்க போயிட்டோம். இதான் நான் கோபிக்கு எடுத்த பர்த்டே ட்ரெஸ்ஸு. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒரு 4 ஷாப் ஆப்ஷனில் வச்சுருப்பேன். ஒன்றில் இல்லைன்னா ஒன்றில் போயிட்டு வாங்கிடுவேன். கோபி என்கிட்ட லெஹங்கா தான் கேட்டுக்கிட்டே இருந்தா. சரி பர்த்டேக்கு வாங்கி கொடுக்கலான்னு முடிவு பண்ணேன். ஃபஸ்ட்டு போனது கலாமதிர் தான். கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் ஸ்டார்டிங் ப்ரைஸே 2700 போல் இருந்துச்சு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோல வேணான்னு வேறு ஒரு குட்டி ஷாப்பில் போயிட்டு பார்த்தா இந்த மாதிரி தான் கிடச்சிது. சரி பரவாயில்லைன்னு இதையே வாங்கிக்கிட்டேன். ஸ்கர்ட் மட்டும் கொஞ்சம் வெயிட்டாக இருந்ததுனால சரியாக இடுப்பில் நிற்காமல் கீழே இறங்கிட்டு வந்துச்சு. பட் பரவாயில்ல, ஓகே தான். கோபி எதனால் லெஹங்கா கேட்பானா, அவளுக்கு இடுப்பு தெரிகிற மாதிரி ட்ரெஸ் போடணுன்னு ஆசை. ஸோ அதனால் என்கிட்ட எப்பயுமே அடிக்கடி லெஹங்கா வாங்கி கொடுன்னு கேட்டுகிட்டே இருப்பாள். 1 வீக்காக என்கிட்ட நூடுல்ஸ் செஞ்சு கொடுமான்னு கேட்டுகிட்டே இருந்தா. நான் சொல்லியிருந்தேன் உன்னோட பர்த்டே அன்றைக்கி பண்ணித்தரேன்னு. ஸோ அதனால் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நூடுல்ஸ் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டுட்டு உடனே பக்கத்தில் உள்ள இஸ்கான் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போக 12:30க்கு மேலே ஆயிடுச்சு. அங்கே போயிட்டு பார்த்தா பாதி கோவில் மூடி போயிடுச்சு. இஸ்கானும் அம்மன் டெம்பிள் மட்டும்தான் ஓப்பனில் இருந்துச்சு. சரி ஓகே, இங்கேயே சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஜாலியாக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்னு இருந்துட்டோம்.
இந்த கோவில் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக கார்டன் மாதிரி நிறைய பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே வந்தால் சாமி கும்பிட்ட மாதிரி இருக்கும், ஜாலியாக சுற்றி பார்த்த மாதிரியும் இருக்கும். பக்கத்துலேயே ஃபுட் ஷாப் எல்லாம் கூட இருக்குது. வேணும்னா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா இங்கே உள்ள எல்லா கோயிலுமே பிரசாதம் கொடுப்பாங்க. அதுவே வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும். இஸ்கான் வந்துட்டு ஆஞ்சநேயரை பார்க்காம போனால் எப்படின்னு ஆஞ்சநேயரை பார்க்க வந்துட்டோம். பசங்க அந்த சிலை மேலே ஏறி நின்று நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. பசங்க எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போக சொன்னால் நாங்கள் மோஸ்ட்லி கூப்பிட்டு வர்றது இந்த இடம்தான். ஏன்னா இந்த இடம் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாமி கும்பிட்ட மாதிரியும் இருக்கும், விளையாண்ட மாதிரியும் இருக்கும். சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போகும்போதே கேக்கும் வாங்கிட்டு போயாச்சு. எப்போல்லாம் இங்கே கேக்கு வாங்க வரோமோ அப்போல்லாம் டோனட் சாப்பிடாம போகிறதே இல்லை. இங்கே போடுற டோனட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா சூடாக சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக டோனட் சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு போகிறது. மோஸ்ட்லி நாங்கள் கேக் வாங்க வந்தால் ஃபஸ்ட்டு எக்லெஸ் கேக்கு இருக்கான்னு தான் கேட்போம். ஏன்னா என் ஹஸ்பண்டு வெஜ்ஜுங்கிறதுனால இந்த கேக்கை சுத்தமாக அவங்க தொடவே மாட்டாங்க. எக்லெஸ் கேக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வேணால் ஒரு 30 மினிட்ஸ் போல் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் ரெடி பண்ணி தரோன்னு சொன்னாங்க. ஆனால் டைம் ஆகிட்டதுனால ஹஸ்பண்ட் வேணாம் இதையே வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நார்மல் கேக்கே வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா டைம் 2:30 ஆயிடுச்சு. இனிமே தான் சமைச்சு எல்லாருக்கும் சாப்பிட கொடுக்கணும். சரி ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு நெல்லிக்காவை எடுத்து ஜூஸ் போட்டு ஆளுக்கு ஒரு டம்ளர் கொடுத்துட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பெரிய நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ இதை ஒரு 2 months கண்டினியூவாக நாங்கள் குடிச்சிட்டு வந்துட்ருக்கோம். முன்னெல்லாம் எனக்கு அடிக்கடி மயக்கம் வரும், அப்புறம் த்ரோட் பெயின் வரும், சும்மா டயர்டாகும். ஆனால் இப்போ எவ்வளவோ பரவாயில்ல, அந்த மயக்கம் சுத்தமாக நின்று போச்சு. கோல்டு பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நான் டெய்லி நெல்லிக்காய் ஜூஸ் எடுக்கிறதுனால சுத்தமாக கோல்டு பிடிக்கிறதே இல்லை. நீங்களும் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் காலையிலே சொன்னேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட, இன்றைக்கி ரொம்ப நிறையா வேலை இருக்கும், ஸோ மதியானம் சமைக்க டைம் ஆகிடும், ஸோ அதனால் வெளியே லஞ்சுக்கு போகலான்னு. ஆனால் காலையில் எழுந்த உடனே போயிட்டு மட்டனை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்து சமைச்சிக்கலான்னு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். சமைச்சு முடிக்க 4 மணி ஆயிடுச்சு. கரண்ட்டு வேறு அந்த டைமில் இல்லையா, மசாலாலாம் ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்கு 4 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இன்றைக்கி ஸ்பெஷல் மட்டன் கிரேவி அண்ட் காலிஃப்ளவர் கிரேவி தான். சாப்பிட்டு முடித்த உடனே அடுத்த வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன வேலை? டெக்கரேட் பண்ணுற வேலை தான். பலூனை வாங்கிட்டு வந்து ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு 4 இடத்துல கட்டி விட்டேன். என்னோடய டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். எப்போவும் போல் பக்கத்தில் உள்ள பசங்களை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டேன். கோபிக்கு அவள் ஃப்ரெண்டை கூப்பிடணும் ரொம்ப ஆசை. நான் இன்வைட் பண்ணேன், பட் அந்த பொண்ணுக்கு அந்த டைமில் ஃபீவர்னால் வர முடியல. கோபி பர்த்டே ஸ்கூல் லீவில் வர்றதுனால அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸ்க்கும் சாக்லேட் கொடுக்க முடியலையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாள். ஏன்னா சாய் மட்டும் எல்லா வருஷமும் ஸ்கூலுக்கு சாக்லேட் எடுத்துகிட்டு போவான். ஸோ நம்மளால் மட்டும் கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாள். சாய் கோபி ஸ்கூலில் படிக்கும்போது ஸ்கூலில் கட் பண்ண கேக்கு வாங்கி தருவேன். வீடுனா நாம் மட்டும்தான் இருக்கோம், ஆனால் ஸ்கூல்னால் டீச்சர்ஸ் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருப்பாங்க. அவங்க கூட அவன் கேக் கட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான்னு. அப்படியே பசங்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டு, பென்சில், எரேசர் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுப்போம். ஆனால் கோபியோட பர்த்டே லீவில் வர்றதுனால அவளுக்கு ஸ்கூலில் செலிப்ரேட் பண்ண முடியாத மாதிரி ஆகிடும். கோபிக்கு இந்த வயசுலேயே ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. அம்மா நாம் கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு போடலான்னு சொல்லிகிட்டே இருப்பாள். அதனால் என் ஹஸ்பண்டு வருஷத்தில் யாராவது ஒருத்தவங்க பர்த்டேக்காவது ஆதரவற்றவங்களுக்கு அவங்களால முடிஞ்ச காசை கொடுத்து சமைச்சு தர சொல்லுவாங்க. இந்த பர்த்டே கோபிக்கு செம ஹாப்பியாக ஃபீல் ஆச்சுன்னு சொன்னால்
சொன்னாள். அப்புறம் அவளுக்கு கிடைச்ச gift எல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போட எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பை.